வணக்கம். பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி விபத்துகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கான திட்டத்தை தமிழ்நாடு அரசோ, அதேமாதிரி விபத்தில்லா புதிய உருவாக்குற திட்டத்தை புதுச்சேரி அரசோ செய்யலைன்றது தான் நிதர்சனம். ஏன்னா, செல்ஃபோனை காதில் வச்சுக்கிட்டு இதை போட்டு புது புது ப்ளூடூத் மூலிமா பேசுகிறதுக்கு வழி பண்ணிக்கிட்டு வாகன ஓட்டிகள் எந்த விதமான இதையும் பேசக்கூடாதுன்ற ஒரு தடை உத்தரவு தமிழக அரசோ புதுச்சேரி அரசாங்கம் விதிக்காமல் இதனால ஏற்படுற விபத்து தான் அதிகமாக ஒழிய எல்லாமே செல்ஃபோனை காதில் வச்சுக்கிறதும் ப்ளூடூத் மூலம் இதில் மைக்கு செட் பண்ணிக்கிறதும் அதில் பேசிக்கிட்டே ஓட்டுறதும் இந்த மாதிரி ஒரு கேவலமான நிலையை விஞ்ஞானத்தை கேவலமாக பயன்படுத்தக்கூடிய இந்த ஜனங்க இருக்கிற நாட்டில் தினசரி கொரோனாவை விட பல நோய்களை விட விபத்தில் சாவரம் அதிகம். குடும்பமாக சாவறானுங்க, அழியிறானுங்க. அப்பயும் திருந்துற பாடு இல்லை இந்த ஜென்மங்கள், இந்த திருந்தாத ஜென்மங்களால். ஆனால் உயிரிழப்புன்றது எவ்வளோ பெரிய ஆபத்துன்றது அதெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். அப்பயும் திருந்த மாட்டானுங்க. ஆனால் இதெல்லாம் கடுமையான சட்டத்தின் வாயிலாக திருத்த வேண்டிய கட்டாயம் தமிழக அரசுக்கும் புதுச்சேரி அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இருக்குது. இவங்க பொறுப்பு இல்லாமல் இருக்கிறதால தான் இன்றைக்கி விபத்து அதிகமாகிட்டு இருக்குது. விபத்தை தடுக்க வேண்டும். வாகன ஓட்டிகள் கண்டிப்பாக பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டக்கூடாது என்ற ஒரு தடை உத்தரவை விதிக்க வேண்டும். பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டுவது தேச துரோக குற்றமாக அறிவித்து தூக்கு தண்டனை வழங்க வேண்டும். வாகன ஓட்டிகள் தங்கள் கடமை தவிர முதல் தேச துரோகம் என்பதை சொல்ல வேண்டும். தேச துரோக வழக்காக வாகன ஓட்டிகள் கண்டிப்பாக எந்த சூழ்நிலையிலும் பேசிக்கொண்டு வாகனங்களை இயக்கக்கூடாது. 2 சக்கர வாகனமாக இருக்கட்டும், 3 சக்கர வாகனமாக இருக்கட்டும், 4 சக்கர வாகனமாக இருக்கட்டும். இதை உடனே நடைமுறைப்படுத்தணும். இதை ஸ்டாலின் செய்வாரா, இல்லை ரங்கசாமி செய்வாரா, இல்லை நரேந்திர மோடி தான் செய்வாரா? இவர்களெல்லாம் நாட்டு மக்கள் நலனில் அக்கறை இல்லாதவர்களாக தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அப்படி இருந்திருந்தாலும் அவர் நல்லது செஞ்சிருப்பார்கள், நல்லது செய்வார்கள். இவர்கள் ஆட்சிக்கு மட்டும் வரணும்னு ஆசைப்பட்றாங்க. கண்டிப்பாக மக்கள் வேட்டு தான் வைப்பாங்க. நன்றி, வணக்கம்.